ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான நெக் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு ஒரு நீளமான கிளாத் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாரீ கிளாத் எடுத்திருக்கேன். எடுத்து அதை நம்ம எப்படி நாட்டு திருப்புவோமோ அதே மாதிரி நான் திருப்பி வச்சுருக்கேன். நான் 1.5 இன்ச் எடுத்தால் தான் கொஞ்சமாச்சும் பெருசாக வரும். அதனால் அந்த கிளாத் அப்படி எடுத்து நாட்டு மாதிரி திருப்பிட்டு அதை வந்து இப்படி இன்ட் ஷேப்பில் வந்து நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நெக்கு ஏற்கனவே வந்து நான் திருப்பி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரவுண்ட் நெக்கு தான். திருப்பி வச்சதுக்கப்புறமா இந்த இன்ட் ஷேப்பில் இப்படி நான் நெக்கு பகுதியில் வந்து நான் இப்படி தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம நிறைய டிசைன் வந்து வச்சுக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வரும்போது நம்ம அதுக்கேற்றபடி நம்ம வந்து டிசைன் மாற்றி நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் கண்டிப்பாகவே வருவாங்க. இப்போ நான் இன்ட்டு வந்து கிராஸ் பண்ணி இப்படி நான் வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் கீழ் பகுதியிலையுமே இந்த இதில் நான் ஒரு தையல் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நான் அதை மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கணும் அப்படின்றதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த மார்க்கிங் மேலேயே வந்து நான் இந்த இன்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நான் தையல் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சென்டரில் பார்த்தா அந்த இன்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி விரித்து வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழ் சைடும் அந்த கழுத்து சைடும் உள்ள எல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து இதே சேரீ கிளாத்தில் முக்கோணம் ஷேப்பில் வந்து லீஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அதை இப்போ இதில் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த அளவுக்கு தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த முக்கோணம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து நான் இந்த கிளாத் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ரவுண்டாகவே நம்ம கொண்டு வரணும். அதனால் அந்த முக்கோணம் ஷேப் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சு கொண்டு வரணும். ஏன்னா மேல் பகுதி நம்மளுக்கு குறுகலாக இருக்கும், கீழே வர விரிவாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாமே வச்சிட்ருக்கேன். வச்சு முடித்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தையுமே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த முக்கோண கிளாத் வந்து அந்த இன்ட்டோட எண்டில் தான் இது வச்சுருக்குறோம். அந்த எண்டும் இந்த முக்கோணத்தோட எண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் அட்டாச் பண்ணணும். அதனால் ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் நான் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இப்படிப்பட்ட டிசைன் வைக்கும்போது லேஸ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் லேஸாகவே வாங்கிக்கோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே. ஏன்னா 1 இன்ச்சு போனாலும் நம்மளுக்கு வந்து வளைவு வராது. நான் இப்போது அரை இன்ச்சு லேஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது ஏன் அரை இன்ச்சு லேஸ் எடுத்துருக்கேன்னா அந்த பிசுரெலாம் வெளியே தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அரை இன்ச்சு லேஸ் எடுத்து இந்த 2 பகுதியிலையும் உள்ள பிசுறு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நான் தையல் போட்டுட்ருக்கேன். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தையல் போட்டு வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து துணியோட பிசுறு வந்து வெளியே வராது. இப்போ இந்த லேஸே வந்து நான் நெக்கு சைடுமே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலேயுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம், அந்த நூல் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அந்த இடத்துலையுமே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் டிசைன். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் டிசைன் தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டிசைனை நான் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து கொண்டு வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த லேஸ் எல்லாம் நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ட்டோட நடுவில் வந்து நான் பீட்ஸ் தைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டோம்னா பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். அந்த இதுவுமே விலகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த இன்ட்டோட நடுவில் வந்து நான் பாசி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது எம்டியாக இருக்கிறதுனால இதில் பாசி போடும்போது பார்க்க இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டபுள் கிளாத் சாரீ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக தைக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு டிசைன் எடுத்து தைக்கிறத விட இப்படி டிசைன் தைக்கும்போது சீக்கிரமாகவே தைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. பாய்.